வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னா எனக்கு சண்டே என்னவோ நீங்கள் நல்ல விசேஷம் போய் இறா 1 கிலோ இறா எடுத்துகிட்டு வந்து ஸ்பெஷலாக செட்டிநாட்டு டேஸ்ட்டில் நல்லா செஞ்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டு பாருங்கள். இறா பாருங்கள் இறா வச்சு இவ்வளோ டேஸ்ட்டு. செட்டிநாட்டு இது நிறைய ஃபேமஸ்ஸு தானே, அதனால் அந்த டேஸ்ட்டில் செஞ்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு சேமாக தான். மட்டன் பிரியாணி எப்படி நம்ம செய்கிறோமோ அதே டேஸ்ட்டு தான். அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் செஞ்சுக்கிற மெத்தட் போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பர். சுடுது சாப்பாடு. நல்லா டேஸ்ட்டுங்க. இதே டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இறா பிரியாணி பண்ண போகிறேன். இறா பிரியாணி. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டிருக்கேன். இஞ்சி அப்புறம் 1 கிலோ இறா வாங்கியிருக்கேன். இறா தொக்கு மாதிரி வச்சு பிரியாணி பண்ண போகிறேன். இறா தொக்கு, இறா பிரியாணி பாருங்கள். ஜீரக ஜம்பா அரிசி 1 கிலோ. ஜீரக ஜம்பா அரிசி. இது பாருங்கள், புதினா, பச்சை தண்ணி. இதில் செஞ்சு இதில் எடுத்து தாளித்து கொட்ட போகிறேன். இறா பிரியாணிங்க. இது மேலே இந்த வெங்காயத்தை தூவி இறா இதுக்கு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இறா பிரியாணி செம்ம டேஸ்ட்டு. இந்த வெங்காயம்தான் அந்த டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். செம்ம பிரியாணி.
இது வந்து செட்டிநாட்டு இதில் இந்த பச்சை வெங்காயத்தை நறுக்கி செட்டிநாட்டில் இப்படி செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் பாருங்கள், செஞ்சு பாருங்கள் நீங்களும்.